நம்ம என்ன கைட் பண்ண முடியாது. சரியா? மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு அடுத்த 30 நாளும் மிக சிறப்பான நாட்கள் அமையும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பு முனையா அமைகிறது. இந்த நாள் ஒரு துவக்க நாளாக இருக்கணும்னு சொல்லி எல்லா பல இறைவனையும் ஏற்கையும் வேண்டி விரும்பி உங்களிடம் விடைபெறுகிறேன். அடுத்ததாக இந்த நம்ம அஞ்சலை சோசியல் சர்வீஸ் இந்த சார்பாகவும் நிதி ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் சார்பாகவும் நம்மளுடைய நம்மளுடைய உதவி அசிஸ்டன்ட் திரு லைசன் கிருஷ்ணை அவர்களுக்கு கொண்டாடி கொடுத்தார். பயிற்சி கொடுக்குறவங்க யார் அப்படின்னா திருமதி சுபசுபா தேவி மேடம். அவங்க வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங் தருவாங்க. நான் வந்துட்டு இடையில வீக்லி 1 or 2 days நான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன். நான் தியரி ப்ராசஸாக எடுப்பேன். அரசாங்கத்தில் உங்களுக்கு 4 வகையான தொழில் கடன் திட்டங்கள் இருக்குது. PMEGP, UIEGP, NAIDS அண்ட் அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம். இந்த லாஸ்ட்டாக சொன்ன இந்த அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம்ங்கிறது SC/ST ஸ்பெஷல் ப்ரோக்ராம். சரிங்களா? சில திட்டங்கள்லாம் வந்து மத்திய அரசாங்கத்துடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். சில திட்டங்கள் வந்து மாநில அரசுடைய திட்டங்களாக இருக்கும். அதில் உங்களுக்கு ஒரு தொழில் முனைவராக வரும்போது என்னென்ன திட்டங்கள் நீங்கள் நேரடியாக பயன்படுத்திங்களான்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இந்த பயிற்சியில் உங்களுக்கு முழு ஈடுபாட்டோட வாங்க. என்ன காரணம் சொல்லிட்டு லீவ் போடக்கூடாது, லேட்டாக வரக்கூடாது. காலையில் 10 மணினா 10 மணிக்கு கிளாஸ் வரும். சரிங்களா? ஆஃப் டே உங்களுக்கு பக்கா தியரி கிளாஸ், டெக்னிக்கல் கிளாஸ் இருக்கும். ஆஃப் டே தியரி கிளாஸஸ், சரி, ப்ராக்டிக்கல் இருக்கும். சரிங்களா? அதை பற்றி உங்களுக்கு ஷெடியூல் கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு முழுமையான பயிற்சி முடிச்சு வெளியில் போகணும். இந்த சர்டிஃபிகேட் ஏனோதாகணும் யூஸ் பண்ணணுங்கிறதுல உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் கடன் திட்டங்கள் வந்து நாமளே இதை கற்றுக்கிட்டு முன்னேறிட முடியுமா அப்படின்னா முன்னேறணும் அப்படின்னா இந்த திட்டத்தினுடைய நோக்கமே. இந்த ஸ்கீம்ஸுடைய பிரைமரி மோட்டோ கிரியேட் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்றது தான். தொழில் முனைவோரை உருவாக்குறது தான் இந்த திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம். அதனால கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும். உங்களுக்கு வேணா அது ஃப்ரீயாக இருக்கும். பட் நாங்களாம் வரணும்ல, எங்களுக்குலாம் சேலரி கொடுத்து தான் கவர்மெண்ட் எங்களை அனுப்புகிறாங்க. சாருக்கெல்லாம் சென்னையில் ஆஃபீஸில் ஹெவி ஒர்க் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்தாங்க அப்படின்னா உங்களை முன்னேற்றம்ன்றது அவங்களுக்கு அந்த அக்கறை இருக்குது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சு முன்னேறும் சொல்லுவாங்க. 30 நாட்களும் அவசியம் எல்லாரும் வரணும். டெய்லி அட்டெண்டன்ஸ் சைன் பண்ணணும், பயோமெட்ரிக் சைன் பஞ்ச் பண்ணணும். சரிங்களா? கோர்ஸ் ஏதாவது இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் த டெக்னிக்கல் ட்ரெயினர். சரியா? அதே போல் உங்களுக்கு இந்த கிளாஸ் ரூமில் ஏதாவது மெட்டீரியல் வேணும் அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது நல்லா பண்ணணும், இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணணும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணும், மெஷினரிலாம் நல்லா வேணும் அப்படின்னா அது மாதிரி ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா அது வந்து கரஸ்பாண்டன்ட் மேடம் சொல்லி கேட்டுக்கலாம். சரியா? எக்காரணத்திற்கும் முழு ஈடுபாட்டோட வருமானங்கிறத உறுதிமுறையாக இருக்கு. இந்த துவக்க வந்து இத்துடன் நிறைவேற்றுவது. அடுத்தது நன்றி உரையாற்றுவது மேடம் அவங்க